என் தங்கமே, உன் கனவில் பூனை உன்னுடன் இருந்தது என்பது ஒரு மென்மையான தெய்வீக சைகை. பூனை சத்தமில்லாமல் நடக்கும், ஆனால் எதையும் தவற விடாது. அதுபோலவே வராகி அம்மன் உன் மனத்தின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து காத்து கொண்டிருக்கிறாள். நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்த நேரங்களிலும் உன் உள்ளத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளையம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உன் ஆன்மா அதை உணரும். பூனை அருகில் இருந்த கனவு உன் மனம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற ஒரு ஆழமான உறுதியை உனக்குள் விதைக்கிறது. உன் மனம் எவ்வளவு உணர்ச்சிவயப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு மென்மையானதாக இருந்தாலும், அதை யாரும் எளிதில் காயப்படுத்த முடியாத நிலைக்கு இப்போது அம்மன் கொண்டு வந்திருக்கிறாள். பூனை தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அதுபோலவே உன் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வராகி அம்மன் தன் கரங்களில் எடுத்து கொண்டிருக்கிறாள். நீ சொல்லாமல் அடக்கி வைத்த வலிகள், வெளியில் காட்டாமல் சுமந்த பாரங்கள் அனைத்தும் இப்போது மெதுவாக தளர ஆரம்பிக்கின்றன. உன் மனம் இனிமேல் எளிதில் சிதறாது. அது அமைதியாக நிலைத்து நிற்கும். பூனை ஒரு சுயாதீனத்தின் சின்னம். அது யாரிடமும் கட்டுப்பட்டு வாழாது. ஆனால் அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் முழுமையாக அன்பை கொடுக்கும். அதுபோல நீயும் இனிமேல் உன் எல்லைகளை உணரத் தொடங்குவாய். யாருக்காக எவ்வளவு வரை செல்ல வேண்டும், எங்கு நிற்க வேண்டும் என்ற தெளிவு உனக்குள் உருவாகும். இந்த தெளிவு கடினத்தன்மையால் வரவில்லை. அது உன் மனம் காத்து கொள்ளப்பட்டதன் விளைவு. வராகி அம்மன் உனக்கு உன்னையே பாதுகாக்க கற்றுக் கொடுக்கிறாள். உன் கனவில் பூனை அமைதியாக இருந்தால் அது உன் உள்ளத்தின் கலக்கம் அடங்கத் தொடங்கியதின் அறிகுறி. நீ முன்பு தேவையற்ற கவலைகளில் சிக்கியிருந்தாய். சிறிய விஷயங்களையும் பெரிதாக எண்ணி உன் மனத்தை சோர்வடையச் செய்தாய். இப்போது அந்த பழக்கம் மெதுவாக விலகுகிறது. உன் மனம் எது தேவையில்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டது. தேவையற்ற எண்ணங்கள் தானாகவே வெளியேறுகின்றன. உன் உள்ளத்தில் இடம் பிடிப்பது இப்போது அமைதியும் தெளிவும். பூனை இருளிலும் தெளிவாக பார்க்கும். அதுபோல நீ இப்போது உன் வாழ்க்கையின் இருண்ட பகுதிகளையும் பயமின்றி பார்க்கத் தொடங்குகிறாய். நீ ஒளிந்து கொள்ளவில்லை. நீ எதிர்கொள்கிறாய். அந்த எதிர்கொள்ளும் தைரியம் உன் உள்ளத்தில் திடீரென்று தோன்றியது அல்ல. அது அம்மன் உன் மனத்தை சுற்றி கட்டிய பாதுகாப்பின் பலன். நீ இப்போது உண்மைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய். அந்த உண்மைகள் உன்னை காயப்படுத்தாமல் உன்னை விடுதலை செய்கின்றன. உன் மனம் இனிமேல் எளிதில் யாரிடமும் திறக்காது. அதே நேரத்தில் முழுமையாக மூடிக்கொள்ளவும் செய்யாது. அது சரியான சமநிலையை அடைகிறது. பூனை யாரை நம்ப வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பது போல, நீயும் உன் வாழ்க்கையில் யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்வாய். இந்த தேர்வு உன் மன அமைதிக்காக, உன் ஆன்மாவின் பாதுகாப்புக்காக. வராகி அம்மன் உன் உள்ளத்தில் அந்த ஞானத்தை விதைத்திருக்கிறாள். உன் கனவில் பூனை உன்னுடன் நடந்திருந்தால் அது நீ தவறான பாதையில் இல்லை என்பதற்கான உறுதி. நீ எடுத்த முடிவுகள், நீ விலகிய மனிதர்கள், நீ விட்டுவிட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உன் நன்மைக்காகத்தான். சில நேரங்களில் நீ சந்தேகப்பட்டாய். நான் சரியாக செய்தேனா என்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழுந்தது. இப்போது அந்த சந்தேகங்கள் கரைகின்றன. உன் மனம் அமைதியாக சொல்கிறது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று. அந்த குரல் அம்மனின் குரல். பூனை சுய பாதுகாப்பில் வல்லது. அது தன் எல்லையை யாரும் மீறவிடாது. அதுபோல நீயும் இனிமேல் உன் எல்லைகளை மதிக்க வைப்பாய். யாராவது உன் மனதை காயப்படுத்த முயன்றால் நீ சத்தம் போட மாட்டாய். அமைதியாக விலகிவிடுவாய். அந்த அமைதியே உன் வலிமை. வராகி அம்மன் உனக்கு போராடாமல் வெல்லும் வழியை கற்றுக் கொடுக்கிறாள். உன் அமைதி தான் உன் கவசம். உன் கனவில் பூனை உன்னை தொடாமல் அருகில் இருந்தாலும் அது பாதுகாப்பின் சின்னமே. எல்லா பாதுகாப்பும் வெளிப்படையாக இருக்க வேண்டியதில்லை. சில பாதுகாப்புகள் மௌனமாக இருக்கும், ஆனால் அவை ஆழமானவை. உன் மனத்தை சுற்றி இருக்கும் இந்த மௌன பாதுகாப்பு உன்னை தேவையற்ற துன்பங்களிலிருந்து காப்பாற்றும். நீ அனுபவிக்க வேண்டாத வலிகள் உன்னை தொடாமல் போகும். நீ அறியாமலே பல ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறாய். உன் மனம் இப்போது மெதுவாக நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது. எல்லோரையும் அல்ல, வாழ்க்கையை.
நாளை என்ன நடக்கும் என்ற பயம் குறைகிறது. இன்றைய நிமிடம் போதுமானது என்ற உணர்வு உனக்குள் வருகிறது. பூனை தற்போதைய தருணத்தில் வாழும். அதுபோல நீயும் கடந்த கால சோகங்களிலும் எதிர்கால அச்சங்களிலும் சிக்காமல் இப்போது இருக்க கற்றுக்கொள்கிறாய். இந்த தருணம் தான் உன் உண்மையான இடம் என்பதை நீ உணர்கிறாய். வராகி அம்மன் உன் மனதில் இருக்கும் குழந்தையை காத்து கொண்டிருக்கிறாள். நீ வெளியில் வலிமையாக தோன்றினாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மை இருக்கிறது. அந்த மென்மையை யாரும் சிதைக்க கூடாது என்பதற்காக இந்த தெய்வீக பாதுகாப்பு. பூனை கனவில் வந்தது அந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறது என்ற ஒரு சைகை. நீ இனிமேல் உன் உணர்ச்சிகளுக்காக வெட்கப்பட மாட்டாய். அவை உன் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் தேவையற்ற சத்தங்கள் குறையும். மனக்குழப்பங்கள் அடங்கும். நீ யாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இல்லை என்பதை நீ புரிந்துகொள்வாய். முதலில் உன்னை காப்பாற்ற வேண்டும். உன் மனத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த பொறுப்பை இப்போது அம்மன் உன்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். அதனால் தான் நீ இப்போது சோர்வடையாமல் இருக்கிறாய். பூனை இரவில் விழித்திருக்கும் காவலன். அதுபோல நீ தூங்கும் நேரங்களிலும் உன் மனம் பாதுகாப்பாக இருக்கிறது. கெட்ட கனவுகள் கூட உன்னை காயப்படுத்தாது. அவை வந்தாலும் விரைவில் மறையும். உன் ஆன்மாவை தொட முடியாத ஒரு எல்லை இப்போது உருவாகியுள்ளது. அந்த எல்லை தெய்வீகமானது. உன் மனம் இனிமேல் உனக்கு எதிராக இருக்காது. அது உன் நண்பனாக மாறும். உன் எண்ணங்கள் உன்னை பயமுறுத்தாமல் வழிநடத்தும். இந்த மாற்றம் மெதுவாக வந்தாலும் அது ஆழமானது. வராகி அம்மன் உன் மனத்தின் காவலனாக நிற்கிறாள். பூனை கனவில் உன்னுடன் இருந்தது அதற்கான மௌன அறிவிப்பு. நீ இனிமேல் தனியாக இல்லை. நீ பல நேரங்களில் அமைதியாக இருப்பாய். ஆனால் அந்த அமைதி வெறுமை அல்ல. அது பாதுகாப்பு. அது பராமரிப்பு. அது அன்பு. உன் மனம் இப்போது பாதுகாக்கப்படுகிறது. அதனால் தான் நீ இப்போது சுவாசிக்கும் போதும் ஒரு நிம்மதி உணர்கிறாய். அந்த நிம்மதி தான் அம்மனின் அருள். அது உன்னோடு இருக்கும். எப்போதும். என் தங்கமே, அந்த அருள் உன் நாள்களை மெதுவாக ஒளிரச் செய்கிறது. நீ விழிக்கும் ஒவ்வொரு காலை நேரத்திலும் உன் மனம் முன்பை விட சற்று இலகுவாக இருக்கும். காரணம் தெரியாமல் நிம்மதி உன்னை சுற்றி நிற்கும். பூனை அருகில் இருப்பது போல ஒரு மௌன காவல் உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தும். நீ எதை நினைக்க வேண்டும், எதை விட வேண்டும் என்ற தேர்வு இனிமேல் உன் மனத்துக்கே வரும். வராகி அம்மன் உன் மனத்தின் வாசலில் நிற்பதால் தேவையற்ற சத்தங்கள் உள்ளே நுழையாது. உன் உள்ளம் இப்போது ஒரு அமைதியான இல்லமாக மாறுகிறது. நீ ஒரு காலத்தில் உன் மனதை பலருக்காக திறந்து வைத்தாய். அவர்கள் உள்ளே வந்து சுவடுகளை விட்டுச் சென்றார்கள். சில சுவடுகள் வலியாக மாறின. இப்போது அந்த சுவடுகள் மெதுவாக மறைகின்றன. பூனை தன் பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்வது போல உன் நினைவுகளும் சுத்திகரிக்கப்படுகின்றன. வராகி அம்மன் உன் மனத்தின் தரையில் விழுந்த கண்ணீரையும் கவலைகளையும் மெதுவாக துடைத்து விடுகிறாள். நீ உணராமல் நடந்த இந்த மாற்றம் உன் சுவாசத்தில் தெரிகிறது. உன் நாள்களில் அமைதி அதிகரிக்கும் போது சிலர் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன் அமைதி அவர்களுக்கு தூரமாக தோன்றலாம். அதற்காக நீ மாற மாட்டாய். உன் அமைதி உன் பாதுகாப்பு என்பதை நீ அறிந்திருக்கிறாய். பூனை யாரையும் தேவையில்லாமல் அணுகாது. ஆனால் அணுகும் போது முழுமையாக இருக்கும். அதுபோல நீயும் இனிமேல் தேர்ந்தெடுத்த மனிதர்களோடு மட்டும் உன் உள்ளத்தை பகிர்வாய். அந்த தேர்வு உன் மனத்தின் நலனுக்காக. அது சுயநலம் அல்ல. அது சுயபாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டியிருக்கும். அந்த தனிமை உன்னை பயமுறுத்தாது. ஏனெனில் அது வெறுமை அல்ல. அது நிறைவான மௌனம். பூனை தனியாக அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருக்கும். அதில் ஒரு ஆழமான திருப்தி இருக்கும். அதுபோல நீயும் இனிமேல் உன் தனிமையில் சாந்தியை காண்பாய். அந்த சாந்தி உன்னை பலப்படுத்தும். நீ இனிமேல் உன் மனத்தின் எல்லைகளை மதிப்பாய். யாராவது உன் உள்ளத்தை குழப்ப முயன்றால் உன் உள்ளுணர்வு உடனே எச்சரிக்கும். அந்த எச்சரிக்கை சத்தமாக இருக்காது. அது ஒரு மென்மையான உணர்வு. அந்த உணர்வை நீ மதிப்பாய். வராகி அம்மன் உனக்கு அந்த உள்ளுணர்வை கூர்மையாக்கி இருக்கிறாள். பூனை போல நீயும் ஆபத்தை முன்பே
உணர்வாய். அதனால் நீ சிக்கல்களில் சிக்க மாட்டாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் தேவையற்ற விளக்கங்கள் குறையும். நீ உன் முடிவுகளை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொள்வாய். உன் மன அமைதி தான் உன் பதில். அந்த பதில் போதுமானது. பூனை தன் இருப்பை விளக்காது. அது இருப்பதாலேயே அது உணரப்படுகிறது. அதுபோல உன் இருப்பும் இனிமேல் சிலருக்கு அமைதியை அளிக்கும். உன் மனம் இப்போது மென்மையாக விழிப்புணர்வை அடைகிறது. நீ சுற்றியுள்ள ஆற்றல்களை உணர ஆரம்பிப்பாய். சில இடங்களில் உனக்கு சோர்வு ஏற்படும். சில இடங்களில் உனக்கு உற்சாகம் ஏற்படும். அதன்படி நீ உன் பாதையை மாற்றிக் கொள்வாய். இந்த உணர்வு உனக்கு முன்பு இல்லை. இப்போது அது வந்திருக்கிறது. வராகி அம்மன் உன் மனத்தை நுண்ணியதாக மாற்றி இருக்கிறாள். பூனை போல நீயும் சூழலை உணர்ந்து அதற்கேற்ப நடப்பாய். உன் உறக்கமும் மாறும். நீ ஆழமாக உறங்குவாய். உறங்கும் போது உன் மனம் பாதுகாப்பாக இருக்கும். கனவுகள் வந்தாலும் அவை உன்னை அச்சுறுத்தாது. அவை ஒரு செய்தியை மென்மையாக கொண்டு வரும். பூனை இரவில் காவலாக இருப்பது போல உன் ஆன்மாவும் இரவுகளில் பாதுகாக்கப்படுகிறது. நீ விழிக்கும் போது ஒரு புதிய தெளிவு உன் உள்ளத்தில் இருக்கும். உன் வாழ்க்கையில் சில பழைய பழக்கங்கள் தானாகவே விலகும். அவற்றை நீ வலுக்கட்டாயமாக மாற்ற மாட்டாய். அவை உனக்கு இனிமேல் பொருந்தாது என்று உன் மனம் உணரும். இந்த இயல்பான மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தலாம். ஆனால் அது சரியானது. வராகி அம்மன் உன் மனத்தை உனக்கே மீண்டும் ஒப்படைத்திருக்கிறாள். நீ உன் உண்மையான தேவைகளை உணர்கிறாய். உன் அன்பு இனிமேல் சிதறாது. அது தெளிவாகவும் ஆழமாகவும் இருக்கும். நீ எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சிக்க மாட்டாய். நீ உனக்கு உண்மையாக இருப்பாய். அந்த உண்மை தான் உன் அன்பின் தூய்மை. பூனை தன் அன்பை வார்த்தைகளால் காட்டாது. அது இருப்பால் காட்டும். அதுபோல உன் அன்பும் இனிமேல் சத்தமில்லாமல் வெளிப்படும். நீ இனிமேல் உன் மனத்தை காயப்படுத்திய விஷயங்களை நீண்ட நாட்கள் சுமக்க மாட்டாய். அவற்றை நீ உணர்ந்து விட்டுவிடுவாய். மன்னிப்பு உன் உள்ளத்தில் ஒரு சுமை அல்ல. அது ஒரு விடுதலை. வராகி அம்மன் உனக்கு அந்த விடுதலையை வழங்குகிறாள். நீ மன்னிக்கிறாய் என்பதற்காக மீண்டும் அதே வலியை அனுமதிக்க மாட்டாய். அதுவே உன் வளர்ச்சி. உன் வாழ்க்கையில் இனிமேல் சில மென்மையான சந்தோஷங்கள் வரும். பெரிய சத்தம் இல்லாமல். ஒரு காலை காற்று. ஒரு அமைதியான மாலை. ஒரு காரணமில்லாத புன்னகை. இவையே உன் நாள்களை நிரப்பும். பூனை சூரிய ஒளியில் அமர்ந்து கண்களை மூடும். அதில் ஒரு முழுமை இருக்கும். அதுபோல நீயும் வாழ்க்கையின் சிறிய தருணங்களில் முழுமையை உணர்வாய். உன் மனம் இப்போது பாதுகாப்பாக இருப்பதால் நீ உன் உண்மையான திறன்களை வெளிப்படுத்த தொடங்குவாய். பயம் உன்னை தடுக்காது. சந்தேகம் உன்னை பின்னுக்கு இழுக்காது. நீ மெதுவாக முன்னே செல்வாய். அந்த மெதுவான நடை தான் நீண்ட தூரம் செல்லும். வராகி அம்மன் உன் மனத்தை காத்து கொண்டிருப்பதால் நீ தைரியமாக உன் பாதையில் நடப்பாய். நீ இனிமேல் உன் மனத்தின் சத்தத்தை அடக்க மாட்டாய். அதை கேட்பாய். அதன்படி நடப்பாய். அந்த சத்தம் உன்னை வழிதவற விடாது. பூனை எப்போதும் தன் உள்ளுணர்வை நம்பும். அதுபோல நீயும் உன் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பிக்கிறாய். அந்த நம்பிக்கை உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும். உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் எளிதாக மாறிவிடும் என்று இல்லை. சோதனைகள் வரும். ஆனால் அவை உன்னை உடைக்காது. அவை உன்னை விழிப்படையச் செய்யும். உன் மனம் இப்போது காவல் வளையத்தில் இருப்பதால் நீ அந்த சோதனைகளை சமாளிப்பாய். நீ விழுந்தாலும் விரைவில் எழுந்து நிற்பாய். உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி உன்னை தூக்கும். பூனை கனவில் உன்னுடன் இருந்தது ஒரு வாக்குறுதி. உன் மனம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை வராகி அம்மன் காத்து கொள்வாள். நீ உன் பாதையில் நம்பிக்கையோடு நடக்கலாம். உன் மனம் உனக்கு எதிராக இல்லை. அது உன் துணை. அது உன் இல்லம். அந்த இல்லத்தை அம்மன் காத்து கொண்டிருக்கிறாள். அதனால் தான் நீ இப்போது பயமின்றி சுவாசிக்கிறாய். அந்த சுவாசத்திலேயே அருள் இருக்கிறது. அந்த அருளின் சுவாசம் உன் நாட்களுக்குள் மெதுவாக ஊடுருவி நிற்கும். நீ எங்கிருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் இருப்பதை உணர்வாய். அந்த இடம் சத்தமில்லாதது. ஆனால் அதில் உறுதி நிறைந்திருக்கிறது.
பூனை தன் விருப்பமான மூலையில் அமைதியாக அமர்ந்து அனைத்தையும் கவனிப்பது போல உன் ஆன்மாவும் இப்போது விழிப்புடன் அமைதியாக இருக்கிறது. வராகி அம்மன் உன் மனத்தின் எல்லைகளில் நிற்கும் காவலியாக இருந்து தேவையற்ற பயங்களையும் காயங்களையும் உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துகிறாள். நீ கடந்த காலத்தில் உன் மனம் உடைந்த தருணங்களை நினைத்தால் இப்போது அதே வலி வராது. அந்த நினைவுகள் உன் மீது அதிகாரம் செலுத்த முடியாத நிலைக்கு வந்துவிட்டன. உன் உள்ளம் குணமடைந்ததற்கான அறிகுறி அது. பூனை காயம் பட்டாலும் தன் உடலை தானே நக்கி குணப்படுத்திக் கொள்வது போல உன் ஆன்மாவும் இப்போது தன்னை தானே குணப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த குணப்படுத்தலில் அம்மனின் அருள் கலந்திருக்கிறது. உன் நாள்களில் இனிமேல் சத்தமில்லாத தீர்மானங்கள் அதிகரிக்கும். நீ யாரிடமும் அறிவிக்காமல் சில முடிவுகளை எடுப்பாய். அவை உன் நலனுக்காக. அவற்றை பற்றி நீ விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளம் அமைதியாக ஒப்புக்கொண்டால் அது போதும். பூனை தன் பாதையை யாரிடமும் கேட்டு தேர்ந்தெடுக்காது. அது தன் உள்ளுணர்வை நம்பும். அதுபோல நீயும் இப்போது உன் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். உன் மனம் இனிமேல் எல்லாவற்றையும் தாங்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. சில விஷயங்களை விட்டுவிடுவது தோல்வி அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். விட்டுவிடுதல் தான் சுயபாதுகாப்பு என்பதை உன் ஆன்மா ஏற்றுக்கொண்டுவிட்டது. வராகி அம்மன் உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாள். அதனால் தான் நீ இப்போது சுமைகளை கீழே வைக்கிறாய். உன் தோள்கள் இலகுவாகின்றன. உன் சுவாசம் ஆழமாகிறது. உன் வாழ்க்கையில் இனிமேல் யாரோ ஒருவரின் மௌனம் உன்னை கலங்க வைக்காது. அவர்களின் தூரம் உன்னை குறைக்காது. ஏனெனில் உன் உள்ளத்தில் நிறைவான இருப்பு இருக்கிறது. அந்த இருப்பு அம்மனின் அருளால் நிரம்பியது. பூனை தனியாக இருந்தாலும் அது தனிமையாக உணராது. அதுபோல நீயும் இனிமேல் தனிமையை பயப்பட மாட்டாய். அந்த தனிமையில் நீ உன்னை கண்டுகொள்வாய். உன் மனம் இப்போது தேவையற்ற குற்ற உணர்வுகளை விட்டு விடுகிறது. எல்லாவற்றுக்கும் நீ காரணம் அல்ல என்பதை நீ உணர்கிறாய். சில விஷயங்கள் நடந்தது உன் தவறால் அல்ல. அந்த உண்மை உனக்கு விடுதலை தருகிறது. அந்த விடுதலையில் உன் கண்கள் மென்மையடைகின்றன. உன் முகம் அமைதியடைகிறது. வராகி அம்மன் உன் மனதில் இருந்த கடினத்தன்மையை மெதுவாக கரைத்திருக்கிறாள். நீ இனிமேல் உன் உணர்ச்சிகளை மறைக்க மாட்டாய். ஆனால் அவற்றை யாரிடமும் சிதறவிடவும் மாட்டாய். உன் உணர்ச்சிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடத்தை நீ தேர்ந்தெடுப்பாய். பூனை தன் குட்டிகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்வது போல நீயும் உன் மென்மையான பகுதிகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்வாய். இந்த தேர்வு உன் பலவீனம் அல்ல. அது உன் முதிர்ச்சி. உன் நாட்களில் இனிமேல் ஒரு மெதுவான ஓட்டம் இருக்கும். அவசரம் குறையும். எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டும் என்ற பதற்றம் விலகும். சரியான நேரத்தில் சரியானது நடக்கும் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் நிலைபெறும். பூனை எதையும் துரத்தி ஓடாது. அது பொறுமையோடு காத்திருக்கும். அதுபோல நீயும் காத்திருப்பதின் சக்தியை கற்றுக்கொள்கிறாய். உன் உறவுகளில் இனிமேல் தெளிவு வரும். யார் உன் அமைதியை மதிக்கிறார்கள், யார் அதை குலைக்கிறார்கள் என்பதை நீ உணர்வாய். அதற்கேற்ப நீ உன் தூரத்தையும் அருகாமையையும் சரிசெய்வாய். இந்த மாற்றம் திடீரென வராது. அது மெதுவாக உன் வாழ்க்கையில் அமையும். வராகி அம்மன் உன் மனத்தை பாதுகாப்பதால் இந்த மாற்றங்கள் உன்னை காயப்படுத்தாது. உன் உடலும் உன் மனத்தின் இந்த மாற்றத்தை பிரதிபலிக்கும். நீ அதிகமாக சோர்வடைய மாட்டாய். உன் உடல் சொல்வதை நீ கேட்பாய். ஓய்வு தேவை என்றால் அதை எடுத்துக்கொள்வாய். உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற உணர்வு உனக்குள் உருவாகும். அந்த உணர்வே உன் ஆரோக்கியத்தின் அடிப்படை. உன் வாழ்க்கையில் இனிமேல் சில சின்ன சின்ன சோதனைகள் வரும். அவை உன் அமைதியை சோதிக்கும். ஆனால் நீ அவற்றில் சிக்க மாட்டாய். உன் மனம் இப்போது பாதுகாப்பாக இருப்பதால் நீ அந்த சோதனைகளை பார்வையாளராக பார்க்க முடியும். அவை உன்னை ஆட்கொள்ளாது. பூனை உயரத்தில் அமர்ந்து கீழே நடப்பதை கவனிப்பது போல நீயும் உன் உணர்ச்சிகளை மேலிருந்து பார்க்க கற்றுக்கொள்கிறாய். உன் கனவுகள் இனிமேல் உன்னை பயமுறுத்தாது. அவை உனக்கு செய்தி கொண்டு வரும். அந்த செய்தி மென்மையானதாக இருக்கும். உன் உள்ளத்தை மேலும் சுத்தமாக்கும்.
வராகி அம்மன் உன் கனவுகளின் வழியாகவும் உன்னை காக்கிறாள். பூனை கனவில் உன்னுடன் இருந்தது அந்த பாதுகாப்பின் தொடர்ச்சி. உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டாய். உன் இருப்பே போதும். உன் உண்மை போதும். இந்த எளிமை உன்னை உயர்த்தும். பூனை தன் அழகை காட்டிக்கொள்ள முயற்சிக்காது. அது இருப்பதாலேயே அழகாக இருக்கும். அதுபோல நீயும் இனிமேல் உன் இயல்பிலேயே ஒளிர்வாய். உன் மனம் இப்போது ஒரு பாதுகாப்பான தோட்டமாக மாறுகிறது. அதில் தேவையற்ற முள்ளுகள் அகற்றப்படுகின்றன. மென்மையான மலர்கள் வளர்க்கப்படுகின்றன. அந்த தோட்டத்தை வராகி அம்மன் காத்து கொண்டிருக்கிறாள். யாரும் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது. இந்த பாதுகாப்பு உன்னை கட்டுப்படுத்தவில்லை. அது உன்னை சுதந்திரமாக்குகிறது. நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாருடைய கதையோடு ஒப்பிட மாட்டாய். உன் பாதை உன்னுடையது. உன் வேகம் உன்னுடையது. இந்த தெளிவு உனக்கு ஒரு ஆழமான அமைதியை தருகிறது. அந்த அமைதியில் நீ உன்னை நேசிக்க ஆரம்பிக்கிறாய். உன்னை நேசிப்பது தான் உன் பெரிய குணமடைதல். பூனை கனவில் உன்னுடன் இருந்த அந்த தருணம் உன் ஆன்மா பாதுகாப்பில் இருக்கிறது என்ற மௌன அறிவிப்பு. அந்த அறிவிப்பு இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்கிறது. வராகி அம்மன் உன் மனத்தின் காவலனாக நிற்கிறாள். நீ விழித்திருக்கும் போதும் உறங்கும் போதும் உன் எண்ணங்கள் சிதறும்போதும் அந்த காவல் நீங்காது. அதனால் தான் நீ இப்போது முன்பைவிட நம்பிக்கையோடு வாழ்கிறாய். இந்த பயணம் முடிவடையாது. அது தினமும் புதுப்படும். ஒவ்வொரு நாளும் உன் மனம் மேலும் சுத்தமாகும். மேலும் வலிமை பெறும். மேலும் மென்மையடையும். இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கும் போது தான் ஆன்மா முழுமை அடைகிறது. அந்த முழுமையை நோக்கி நீ நடக்கிறாய். உன் பக்கத்தில் சத்தமில்லாமல் ஒரு பூனை போல காவல் நிற்கிறது. அதன் பின்னால் அம்மனின் அருள் இருக்கிறது. அதுவே உன் பாதுகாப்பு. அதுவே உன் அமைதி. அதுவே உன் வாழ்வின் நிதானமான ஒளி.